ஆற்றல் மிக்க மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என தனது உயிர் மூச்சு உள்ளவரை ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய மக்களுடைய நலனுக்காகவும் வாழ்ந்து மறைந்தும் மறையாமல் அனைவருடைய இதயத்திலும் கொண்டிருக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய 77வது பிறந்த நாளை புதுச்சேரி மாநிலம் தலைமை கழகத்தின் சார்பில் சீரும் சிறப்புமாக கொண்டாடுவதற்கும் ஏழை எளிய மக்கள் நலன் பெறுகின்ற விதத்தில் தையல் மிஷின், தள்ளுவண்டி, தட்டுவண்டி, கிரைண்டர், மிக்சி மிஷின், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் வேட்டு சேலைகள் வழங்கி கொண்டாடுவதற்கு இந்த முடிவு செய்யப்பட்டது. அதே போன்று அன்றைய தினம் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் கழகத்தின் சார்பில் தங்க மோதிரம் அணிவிப்பது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய 4 முனை சந்திப்புகள், 3 முனை சந்திப்புகள் ஆகிய இடங்களில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய திருவுருவப் படத்தை அலங்கரித்து அங்கும் வங்கி கோட்டுக்கு கீழே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும், மாணவர்களுக்கு இலவச பென்சில், பேனா, நோட்புத்தகங்கள் வழங்குவது, ஒரு சில தொகுதிகளில் வெளியூர் உள்ளிட்ட ஒரு சில தொகுதிகளில் இலவச ரத்த முகாம் நடத்துவதற்கும் அந்த கூட்டத்தில் முடிச்சு. ஆசையோடு அம்மா பிறந்தநாள் விழா சீரும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, எந்த நலத்திட்டமோ என்ன செய்யப்படுகின்றத மாநில கழக செயலாளர் சொல்லணும். மகளிரை சார்பாக செய்வோன்றது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இதய தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய 77வது கூட்டப்பட்ட இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொறுப்பு வாங்கினவங்க, மாநில பொறுப்பு வாங்கினவங்க, தொகுதி பொறுப்பு வாங்கினவங்க, மாநில பொறுப்புல இருக்கிறவங்களை யாராவது நீங்க கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தொகுதி பொறுப்புல இருக்கும் கூப்பிடணும். பேரணியை கூட்டு பண்ணி அம்மாவுடைய பேரவை செயலாளரை இங்க வரல. இன்னைக்கு நான் கூட தொலைபேசியில் கணவர் இங்க வரலன்றது வருத்தமான ஒரு செய்தி தான். இதை யாராவது சுட்டி காட்டணும் இல்லையா? அந்த சிலையை 20 ரூபாய் இந்த கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுறாங்க. அது தெரிஞ்சு போயிட்டு அப்புறம் நம்ம ஒரு சில பிரச்சனைலாம் செஞ்சு பிறகு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த சிலை